வெல்கம் பேக் டு தி நெட்சர் மினிஸ்ட்ரீஸ். மீண்டுமாய் உங்களை இந்த பதிவின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு 3 காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். ஒன்று, செப்டம்பர் 24 ஏதோ பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போதுன்னு சொல்லி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்த வண்ணமாக இருக்கிறது. இது என்ன புரளியா உண்மையா பார்க்கலாம். இரண்டாவது, ட்ரம்ப் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார், அவரையே மீடியா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க, என்னன்றதை பார்ப்போமே. கண்டிப்பா பைபிளுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கு. மூன்றாவது, இஸ்ரேல் இஸ் a சென்டர் ஆஃப் காட்ஸ் கேலண்டர்னு சொல்லுவேன். நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது, அநேக காரியங்கள் மீடியாவில் வருகிறது, எல்லாம் உண்மையல்ல. ஒரு சில காரியங்களை இன்று ஆராய போகிறோம். சரி, டைரக்டா இன்றைய சப்ஜெக்டுக்குள்ள போலாமா? செப்டம்பர் 24 இஸ்ரேல் மக்கள் 100 ஷோஃபார், அதாவது ட்ரம்பெட், எக்கால சத்தத்தை ஊதப்போகிறார்கள். இது ஏதோ அரசாங்கம் அறிவித்தது போல பேசிக்கொண்டிருக்கிறது அநேக கிறிஸ்டியன் சேனல்ஸ். நான் போய் செக் பண்ணதில் எஸ்பெஷலி மெசியானிக் ஜூஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. வருடம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த வருடமும் நடக்க போகிறது. அஃப்கோர்ஸ் ஒரு சில காரியங்கள் எக்ஸ்ட்ராவாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அஃபீஷியலாக கவர்மெண்ட் இதை அனௌன்ஸ் பண்ணவில்லை. நெத்தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, இஸ்ரேலுக்கு வந்த பின்பு ஒரு சில காரியங்களை நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அது என்னன்றது இந்த பதிவில் அடுத்த பதிவில் பார்க்கலாம். சரிங்க, இது என்ன ஃபீஸ்ட்? இதை குறித்து நான் பல முறை பேசியிருக்கேன். மறுபடியும் பேசும்படியாக நான் தூண்டப்பட்டேன், அதனால் பேசுகிறேன். ரோஷ் ஹஷனா, எக்கால சத்த பண்டிகை. இதை குறித்து ரெவலேஷன் ஸ்டடி அப்போ எபிசோட் 21 நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் எபிசோட் 30 இதை குறித்து பேசியிருக்கிறேன். அதனுடைய சின்ன கிளிப்பை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்பர் 21, ராப்சர் சப்ஜெக்ட், த சவுண்ட் ஆஃப் த ட்ரம்பட். இந்த சவுண்ட் ஆஃப் த ட்ரம்பட் என்று சொன்னதுமே எனக்கு நினைவுக்கு வந்தது யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் யாவே சீனாய் மலையில் இறங்கி வருகிறார். அந்நேரத்தில் சபை கூட வேண்டும். 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போஸ்தலன் பவுல் இப்படியாக எழுதியிருக்கிறார், with the voice of the archangel and with the trumpet of God. இந்த trumpet of God என்பது 2 முறைதான் கிளியராக பார்க்க முடியும். ஒன்று சீனாய் மலை, மற்றொன்று 1 Thessalonians 4th chapter 16th verse. இங்க என்ன சொல்கிறார்? The dead in Christ will rise first. இங்கேயும் சபை கூடுகிறது, ஆனால் இங்கு மரித்தவர்கள் ஒன்று சேருவார்கள். அப்போஸ்தலன் Paul also says, உயிரோடு இருக்கும் நாம் will be caught up. The caught up என்பது அர்பாசோ இன் கிரீக், லாட்டின்ல ராப்தரோ, இங்கிலீஷ்ல ராப்சர். Will be caught up together with them in the clouds to meet the Lord in the air. இயேசு கிறிஸ்துவை மேகத்தின் மீது சந்திப்போம். And so we will always be with the Lord. எப்பொழுதும் அவரோடே கூட இருப்போம். இந்த கான்டெக்ட்ல வர்றது தான் இந்த ட்ரம்பட். There is also one more trumpet, அது கம்ப்ளீட்டா வேற. That is, ஜீசஸ் கிரைஸ்ட் பூமிக்கு வரும்பொழுது எல்லோரும் கேட்கக்கூடிய சத்தம். இது அவர்களுடைய விசுவாசிகளுக்கு மட்டும்தான் கேட்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ஒரு நாலேஜ்காக மட்டும்தானே தவிர, ஐ எம் நாட் கெட்டிங் இன் டு டேட் செட்டிங். இன்றைக்கு வருவார், அன்றைக்கு வருவார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் யூதர்களுடைய 7 பண்டிகைகளில் முதல் 4 பண்டிகைகள் நிறைவேறிவிட்டது என்று ஸ்காலர்ஸ் கூறுவார்கள். The first one, Passover, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம். இரண்டாவது, unleavened bread, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், மரணத்திற்கு பின்பு அவரை பரி பண்ணது. அவருடைய சரீரம் was not corrupted அப்படின்ட்டு புதிய ஏற்பாட்டில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. மூன்றாவது, first fruits, அவருடைய உயிர்த்தெழுதல். நான்காவது யூத பண்டிகை பெண்டிகாஸ்ட். சர்ச்சை பொறுத்த வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய இருப்பிடத்தை பரலோகத்தில் இருந்து பூமியிற்கு ஷிஃப்ட் பண்ணி விட்டார். சரி, நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, பாக்கி 3 பண்டிகை இருக்கே. ஒன்று ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ், அதுக்கடுத்து டே ஆஃப் அட்டான்மெண்ட். அட்டான்மெண்ட் என்பது தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். தட் இஸ் த டே ஆஃப் த லார்ட். ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்நாக்கிள்ஸ், 1000 வருஷம் அரசாட்சி. அப்போ இந்த ட்ரம்பட் என்ற பண்டிகை அன்று இந்த ராப்சர் நடக்குமா? என்னிடத்தில் அதற்கு பதில் இல்லை. சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்லுவாங்க, there is a possibility. பட் ஜீசஸ் என்ன சொல்லியிருக்கார்? no one knows the day or the hour. பரிசுத்த வேதாகமும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது, எந்நேரத்திலும் அவர் வரலாம் என்ற நிலைமையில்தான் நாம் ஒவ்வொரு நாளையும் கழிக்க வேண்டும்.
சுத்தி நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் வரும் நாள் மிகவும் நெருங்கிவிட்டது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அநேக ஸ்காலர்ஸ் கூறுகிறார்கள். நானும் அதை நம்புகிறேன். இன்னொரு முக்கியமான காரியம் என்ன பார்க்கணும்னா, ஜான் இந்த வசனத்தில் கம் அப் ஹியர் என்று எழுதியிருக்கிறார். இந்த வார்த்தை இந்த புத்தகத்தில் இன்னொரு முறையும் வருகிறது. 11th chapter 12th verse. And they heard a loud voice from heaven saying to them, come up here. என்ன கான்டெக்ஸ்ட் இது? 2 சாட்சிகள், மோஸ்ட் லைக்லி இது மோசஸும் எலைஜாவும் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நமக்கு எக்ஸாக்டா தெரியாது. இந்த 2 சாட்சிகள் 1260 நாட்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். சகல அதிகாரங்களும் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கு பின்பு அந்தி கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து, அது மரித்தானா உயிர்த்தெழுந்தானா அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். உயிர்த்தெழுந்து வந்த பின்பு இந்த 2 சாட்சிகளை கொலை செய்கிறான். 3.5 நாட்கள் இவர்களுடைய சரீரம் உலகமே பார்க்கும். மாறி மாறி ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுவாங்கன்னு போட்டிருக்கு. ஆஃப்டர் 3.5 days மேலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, கம் அப் ஹியர். புது சரீரத்தோடு இவர்கள் பரலோகம் சென்றார்கள். இந்த கான்டெக்ட்ல அங்க ஜான் எழுதியதையும் கனெக்ட் பண்ணி பார்த்து யூ கேன் கம் டு யுவர் கன்க்ளூஷன். இதை பார்த்துட்டோமா? இப்போ எபிசோட் 30ல ஒரு சில இன்ஃபர்மேஷனை நான் சொல்லியிருப்பேன். அதையும் பார்த்துருவோமே. 21st எபிசோட்ல நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். யூதர்கள் கொண்டாடும் 7 பண்டிகைகளில் 4 பண்டிகைகள் இயேசுவின் மூலம் முழுமை பெற்றுவிட்டது. பாக்கி 3 இருக்குன்னு சொன்னேன். இந்த குருத்தோலை என்பதுமே அது கூடார பண்டிகையை தான் குறிக்கிறது. அது 7வது பண்டிகை, அதுதான் கடைசி பண்டிகை. இந்த ஆத்துமாக்கள் குருத்தோலையை வைத்துக்கொண்டு ஆர்ப்பரிக்கிறார்கள் என்றால் இது மேசியாவின் 1000 வருடம் அரசாட்சியின் ஆரம்பமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சின்ன உதாரணம், இது வெறும் இல்லஸ்ட்ரேஷன் பர்பஸ் தான், நான் டேட் எதுவும் சொல்லலை. இந்த பண்டிகை 2030 என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18 ரோஷ் ஹஷனா, அதாவது எக்கால சத்தத்தின் பண்டிகை. அவர்களுடைய 6வது பண்டிகை என்ன? த டே ஆஃப் அட்டான்மெண்ட், பாவ நிவர்த்தி நாள். அது எக்கால சத்தத்தின் பண்டிகையிலிருந்து 10வது நாள். அப்படி என்றால் ட்ரிபுலேஷன் பீரியட் முடிந்திருக்கும். அதிலிருந்து 5 நாட்கள் கழித்து கூடார பண்டிகையின் முதல் நாள் 2030 இது வர்றது அக்டோபர் 2. இந்த பண்டிகை 7 நாள் கொண்டாடப்படும். ஸோ அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா அக்டோபர் 8 இந்த பண்டிகை முடியும். அக்டோபர் 9 இட் இஸ் கால்ட் த கிரேட் டே. வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் என்று யூதர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இதில் ஒன்று நோட் பண்ணணும், இந்த 3 பண்டிகையுமே ஒரே மாதத்தில் தான் வரும். த 7th month which is called டிஷ்ரி. எல்லா வருடமும் இது செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் தான் வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ரோஷ் ஹஷனா இல்லை ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பெட்ஸ் இல்லைனா எக்கால சத்த பண்டிகை, இந்த பண்டிகையின் பொழுது தான் சபை எடுத்து கொள்ளப்படுமோ என்று ஒரு சில ஸ்காலர்ஸ் கருதுகிறார்கள். இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். தட் ஐ டோன்ட் நோ. பட் என்ன நடந்தாலும் 7வது மாதம் 1 தேதி எக்கால சத்த பண்டிகை, 10வது நாள் பாவ நிவர்த்தி நாள், 15வது நாள் கூடார பண்டிகை துவங்குகிறது, 21ஆம் தேதி முடிவடைகிறது. ஸோ 2030 அக்டோபர் 2ஆம் தேதி இந்த ஆத்துமாக்கள் குருத்தோலையை பிடித்திருக்கிறார்கள் என்றால் ஒரு உதாரணம் தான். 7 வருடத்திற்கு முன்பாகவே உபத்திரவத்தின் காலம் ஆரம்பித்திருக்கும். ஸோ we are talking about செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் ஒரு சில மேஜர் நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்களாச்சு, பரிசுத்த ஆவியானவராச்சு. ஏற்கனவே பார்த்த காரியம்தான், இருந்தாலும் சுருக்கமாக ஒரு சில காரியங்கள் உங்கள் பார்வைக்கு. ஸ்பிரிங் ஃபீஸ்ட், ஃபால் ஃபீஸ்ட் என்று 2ஆக யூதர்களின் 7 பண்டிகையை பிரிக்கலாம். முதல் 4 பண்டிகை கிறிஸ்துவிற்குள் நிறைவேறிவிட்டது. ஸ்பிரிங் ஃபீஸ்ட் முடிஞ்சு போச்சா? இப்போ அடுத்து ஃபால் ஃபீஸ்ட்னு இருக்கே. இந்த ஃபால் ஃபீஸ்ட் என்பது 3 பண்டிகைகள். ஒன்று எக்கால சத்த பண்டிகை, அடுத்து த டே ஆஃப் அட்டான்மெண்ட், யோம் கிப்பூர் இல்லைனா பாவ நிவர்த்தி நாள் என்று சொல்லலாம். அதுக்கடுத்து டாபர்நாக்கிள்ஸ், சுகோத், கூடார பண்டிகை. இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட் அன்னைக்கு தான் சபை எடுத்து கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருக்கலாம். இதில் ஒரு பியூட்டி என்னன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதுகிறார், கம் ஹைட் இன் த சேம்பர்ஸ் until the indignation is over. வந்து ஒளிந்து கொள்,
கர்த்தருடைய கோபம் தீரும் வரை. நீங்க யோசனை பண்ணலாம், ஐசையாக்கு எப்படி சபையை பத்தி தெரியும்? தெரியாதுதான். ஆனா இன்றைக்கு இஸ்ரேலில் 350 மெசியானிக் சர்ச்சஸ் இயங்கி கொண்டிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து தான் தாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா என்பதை உணர்ந்தவர்கள். இது ஒரு பெரிய ரெவல்யூஷன்ங்க அங்க நடந்துட்டு இருக்கிறது. அப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட யூதர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று தெரிந்திருக்கலாமா? அவர் மட்டும் எழுதலங்க. அதை குறித்து வரும் நாட்களில் பார்க்கலாம். சரி, அடுத்தது டே ஆஃப் அட்டான்மெண்ட். சபை மற்றும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ட்ரிபுலேஷன் பீரியட். பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கா? அடுத்து கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை என்பது ஏற்கனவே யூதர்கள் மத்தியில் நடைமுறையில் இருந்தாலும் இந்த பண்டிகை மிக முக்கியமானது. இதில் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் உடன்பாடு உண்டுன்னே வச்சுப்போமே, எக்ஸப்ட் ஃபியூ. இதை குறித்தெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பல முறை பேசியிருக்கேன். திரும்ப திரும்ப இதே டவுட்டை கேட்குறாங்க. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் என்னை புத்தகத்தை எழுத வைத்திருக்கிறார். அதை வாங்கி இன்னும் படிக்கலைன்னா தயவு செஞ்சு வாங்கி படிங்க. Why study the book of Revelation now? Because the world is searching for answers. Because prophecy is unfolding before our eyes, and because Jesus himself promised a blessing to those who read, hear, and keep the words of this prophecy. Revolution in Revelation is written to move you beyond confusion and fear. It shows that Revelation is not a puzzle to avoid, but a message of hope for today's believer. From the 7 churches, to the rapture, to the coming kingdom, this book explains the Bible's last chapter with clarity and reverence. Revelation matters now more than ever. It was given to prepare the church and to point all nations to Christ. The question is not whether prophecy is true, but whether we are ready. Revolution in Revelation is available today. Shalom. சரி, அடுத்த முக்கியமான காரியத்திற்குள் செல்லலாம். ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட்டுங்க இது. ட்ரம்ப் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்? எந்த சைடு திரும்பினாலும் உலகம் முழுவதும் இவர் தாங்க ஹெட்லைன்ஸ்லேயே இருக்கிறாரு. இந்த ஃபோட்டோவை பார்த்து பயந்துடாதீங்க. இதுதான் அவருடைய அஃபிஷியல் ஃபோட்டோ, விக்கிபீடியாவில் இருக்கிறது. அவர் சொன்ன ஒரு சில காரியங்கள் வேதாகமத்தோடு தொடர்புடையதை பற்றி மட்டும் பார்க்கலாம். 1, ஆட்சியிற்கு வருவதற்கு முன்பு என்ன சொன்னார்? நான் மட்டும் வந்தேன்னா ஹமாஸ் தீவிரவாதிகளே, ஆல் ஹெல் வில் பிரேக் லூஸ். அதாவது உங்களை ஒன்றும் இல்லாமல் நான் ஆக்கிடுவேண்டா அப்படின்னாரு. வந்து 2 வருஷம் ஆச்சு. என்ன சார் பண்ணீங்க? ஒன்றும் பண்ண முடியலையே. இன்னொரு சவாலும் விட்டார். நான் வந்த முதல் நாளே யுக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவேன்னாரு. போர் நின்ன மாதிரி தெரியலையே. இவர் கிளப்பி விட்ட மாதிரில இருக்குது. விட்டுருந்தா அவங்களே சேர்ந்துருப்பாங்க போல என் நேரத்தில். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவருக்கு எதிராக ஏகப்பட்ட பேர், சொந்த கட்சியிலே நிறைய பேர் எழுந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவை பகைத்து கொண்டது அநேக ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கே பிடிக்கல. இப்போ எப்படிரா சமரசம் பண்ணுறதுன்னு பார்க்குறாரு. இன்னும் 2ல் கொஞ்சம் வெறுப்பேற்றி பார்க்கலாமா அப்படின்னும் பண்ணுறாரு. அந்த மாதிரி செய்தது தான் இது. சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு டிஃபென்ஸ் இராணுவ ஒப்பந்தம். ஏங்க திடீர்னு பாகிஸ்தானுக்கு சவுதி அரேபியா சப்போர்ட் பண்ணால் உடனே இந்தியா கொஞ்சம் இறங்கி வரும்னு பார்க்குது போல். இதில் ஒன்று எனக்கு நினைவுக்கு வந்தது. இந்த ஃபோட்டோ பார்த்த பிறகு விக்கிபீடியா போனேன். இது நடந்தது செப்டம்பர் 17. செப்டம்பரில் ஏதோ நடந்துச்சேன்னு யோசனை பண்ணா செப்டம்பர் 11 தான். வேற என்னங்க நடந்தது? இதே செப்டம்பர் மாதத்தில் 15 சவுதி அரேபியர்கள் ஒசாமா பின் லாடன் அனுப்பிய அந்த விமானத்திற்குள் இருந்தார்கள். ஸோ உள்ளே இருந்தது சவுதி அரேபியன்ஸு. அனுப்பிச்சவன் எங்கே இருந்தான்? பாகிஸ்தானில் இருந்தான். இவங்க 2 பேரையும் பார்த்ததும், அதுவும் மாதம் வேறு செப்டம்பர்னதுமே எனக்கு அந்த நினைவு வந்து விட்டது. இதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு ரொம்ப பெரிய சப்ஜெக்டு. இதற்குள்ளே போகிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். ட்ரம்பனுடைய குடும்ப சொத்து சவுதி அரேபியாவில் ஏகப்பட்டது இருக்குது. எஸ்பெஷலி அவருடைய மருமகன் இந்த ஜாரட் குஷ்னர் அப்படின்றவன் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு அங்கே பண்ணியிருக்கிறார். அதனால் சவுதி அரேபியாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் அஃபிஷியலாக இல்லைனாலும் பர்சனல் தொடர்பு உண்டு. அதனால தான் முகமது பின் சல்மான் ட்ரம்ப் வந்ததுமே என்ன சொன்னார்? $500 பில்லியன் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில நாடகமும் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மை என்ன தெரியல. ட்ரம்ப்பினுடைய பொண்ணு இவங்கா ட்ரம்ப் ஜூடாயிசத்தை பின்பற்றுகிற ஒரு நபர். அவங்க அஃபிஷியலாக மாறிட்டேன் அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை ஐ டோன்ட் நோ. ஸோ ஒரு எண்டில் ஜூடாயிசம், இவர் கிறிஸ்டியன்னு, தொடர்பு சவுதி அரேபியா. நல்ல டீட்டெயிலாக போய் செக் பண்ணி பாருங்கள். ட்ரம்ப்பினுடைய
இன்வெஸ்ட்மெண்ட்ஸு யூஏஇயில் எவ்வளோ இருக்குது, கத்தாரில் எவ்வளோ இருக்குது, அவருடைய குடும்ப சொத்து எவ்வளோ இருக்குது. ரீசண்டாக ஒரு சில சம்பவங்களை நோட் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் அரசியல்வாதிகள் தங்களுடைய பணத்தை மத்திய கிழக்கு நாடுக்குள் கொண்டு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். யூரோப் பக்கம் போகிறது கம்மியாயிட்டு இருக்குது. ஏன்னா யூரோப்பினுடைய சிச்சுவேஷன் படு மோசமாக போய் லேண்ட் ஆகும் தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று, அங்கே காசு போட்டால் ட்ரம்ப் வந்து பிளாக் பண்ணிடுறாரு. ஸோ மிடில் ஈஸ்டில் காசை போடலான்னு சொல்லி நிறைய பேர் அங்கே சேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, அடுத்த காரியத்துக்கு போவோம். இஸ்ரேல் இஸ் காட்ஸ் கேலண்டர். பல முறை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். கர்த்தருடைய வருகையிற்கு நேரடி தொடர்பு உடைய ஒரு நாடு என்றால் அது இஸ்ரேல். என்றைக்கு அவங்க தங்களுடைய நிலத்திற்கு திரும்பி வந்தார்களோ அன்றைக்கே அத்திமரம் துளிர்விட ஆரம்பித்து விட்டது. நடக்கக்கூடிய சம்பவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்குதுங்க. ட்ரம்ப் வந்து தானாக வேலை செய்கிறாரா, இல்லை அவரை வேறு ஒரு சக்தி இயக்கி கொண்டு இருக்கிறதா என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியே. சிலர் வந்து அவர் அந்தி கிறிஸ்துவான்னு கேட்பாங்க. அந்தி கிறிஸ்து வெளிப்பட மாட்டான், சபை எடுத்துக்கொண்ட பின்புதான் அவன் தென்படுவான் என்று வேதாகமம் கூறுகிறது. அந்த நிலைப்பாட்டில் இருந்து நான் மாறவில்லை. நெத்தன்யாகு அமெரிக்காவில் இருக்கிறாரு, திரும்பி வராரு, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்றாரு. அது என்னவா இருக்கும்? எல்லா நாடுகளும் பாலஸ்தீன் ஸ்டேட் என்பதை அறிவித்து விட்டார்கள். இதுக்கு தான் நெத்தன்யாகு வெயிட் பண்ணியிருந்திருப்பாரு. என்ன சொல்ல போறாரு? மோஸ்ட் லைக்லி வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அநேக இடங்களும் காசாவையும் நாங்கள் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப் போகிறோம் என்று கூறுவார்கள். அப்புறம் என்னங்க நடக்கும்? என்னுடைய புத்தகத்தில் 2-3 காரியங்களை ரொம்ப டீட்டெயிலாகவே எழுதியிருப்பேன். ஒரு சில மேப்பும் கொடுத்துருக்கிறேன். இந்த போர்களெல்லாம் நடக்காமல் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை நடைபெறாது. இந்த போர்கள் நடந்தே தீர வேண்டும். ஹவு க்ளோஸ் ஆர் வி அப்படின்றத வரும் நாட்களில் பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சிறிய போர், ஒரு பெரிய போர், ஒரு மெகா போர், அது ஆன்டிகிரைஸ்ட் போர். சரி, சபையினுடைய நாட்கள் எப்பொழுது முடிவடையுங்க? இந்த சிறிய போருக்கு முன்பா, இல்லைனா இந்த எசேக்கியல் 38-39 என்று சொல்லக்கூடிய பெரிய போருக்கு பின்பா, இல்லை ஆன்டிகிரைஸ்ட் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தானா என்பதையெல்லாம் வரும் நாட்களில் பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இல்லாமல் அந்தி கிறிஸ்துவின் வருகையிற்கு முன்பு எந்த டெக்னாலஜி இருந்தால் போதுமானதுங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ போதுமா? இல்லைனா ஏஜிஐ வேணுமா? அதாவது ஹியூமன் லெவல் அச்சீவ்மெண்ட் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, அது போதுமா? இல்லைனா ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், கணிக்கவே முடியாத ஒரு இன்டெலிஜென்ஸ், அது வேணுமா? இதை குறித்தெல்லாம் வரும் நாட்களில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமில்லாமல் சில முக்கியமான காரியங்களை குறித்து என்னுடைய புத்தகத்திலும் எழுதியிருக்கிறேன். விருப்பமுள்ளவர்கள் வாங்கி படியுங்கள். எத்தனை முறை வீடியோவில் கேட்டாலும் மறக்கத்தான் செய்வோம். ஒரு புத்தகம் கையில் இருந்தால் அது உங்களுக்கு ஒரு கைடு மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2வது, ஒருவேளை சபை எடுத்துக் கொள்ளப்பட்டால் நாம் விட்டு செல்லக்கூடிய ஒரு ஆயுதமாக இது அமையலாம். பரிசுத்தாவியானவர் தூண்டினால் வாங்கி படியுங்கள். யாராவது ஒருவருக்காவது இதை அன்பளிப்பாக கொடுங்கள். கட்டாயமல்ல, தூண்டப்பட்டால் மட்டுமே. மறுபடியும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். ஷலோம். காட் பிளஸ் யூ. கண்ணீர் கரை